السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون. قال نبينا صلى الله عليه وسلم: هم الذين لا يتطيرون ولا يسترقون ولا يكتؤون وعلى ربهم يتوكلون، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق الله المولانا العلي العظيم، صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இரலகத்தில் வரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். 1447 ஹிஜ்ரி ஆண்டு இது. 2வது மாதமான சஃபருடைய மாதம், பிறை 13 ஜும்மாவினுடைய நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நோயற்ற வாழ்வை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் அவனுடைய எல்லா விதமான அமல்களையும் சரியாக செய்து நிறைவேற்றக்கூடிய முழு ஆஃபியவான்களாக மௌத் வரைக்கும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது சஃபருடைய மாதம். சஃபருடைய மாதம் அப்படின்னு சொன்னாலே சில செய்திகள் நமக்கு மத்தியில் நாம் பேசுவது வழக்கம். எப்பொழுதும் நம் மார்க்கத்திற்கு புறம்பான சில செய்திகள், சில விஷயங்களை மார்க்கம் அப்படின்னு நினைச்சு செய்யறவங்க சிலர்கள் உண்டு. சிலர்கள் இதெல்லாம் மார்க்கம் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டே செய்யக்கூடிய சிலர்களும் உண்டு. அது சம்பந்தமான சில விஷயங்கள் நமக்கு மத்தியில முதாக்கரா செய்வதற்காக வேண்டி நான் இருக்கிறேன். ஆரம்ப காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் உண்டான காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அந்த காலத்திலேயே நிறைய முரணான செயல்கள் எல்லாம் நடக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு செய்தி சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து தொங்கி விடுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா வஹுவ கதீம். கோவத்தினால கடுகடுத்து போய் முகம் ஒரு விதமான மாற்றம் அடைந்தாங்க. அந்த மாற்றத்தை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஷரீஃப்ல. இது மாதிரி உண்டானவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத குர்ஆன் ஷரீஃப் ஆரம்ப காலத்தினுடைய நிலையை எடுத்து சொல்லும். இப்ப எப்படி இருக்கு பாருங்க, இப்போ உள்ள சூழல் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிப்படையில சிரிச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லான்னு சொன்னாலும் உள்ள ஒரு ஏதோ ஒரு அவருடைய பேச்சிலேயே நாம் விளங்கி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு உண்டான சூழல்கள் தான் இந்த காலத்திலும் இருக்கிறது. நான் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திருத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுனாலே இது மாதிரி இழுக்கு அது ஒரு ஏளனம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த காலத்துல நபியவர்கள் வாழும் காலத்திலையும் சஹாபாக்களுக்கு மத்தியில எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, ஒரு சஹாபி இறந்து போயிடுவாங்க ஒரு போர்ல. அந்த சஹாபியினுடைய பச்சை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கும். இந்த பெண் பிள்ளைக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கிறதுன்னு கேட்கும்போது 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு வருவாங்க, நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம்னு சொல்லி. அப்ப அந்த 3 பேர்ல யாரு ரொம்ப தகுதியானவங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த இறந்து போன அந்த தகப்பன் இருக்கிறார் பாருங்க, அவருடைய முறையில எப்படி, அல்லது அந்த குழந்தையினுடைய தாயினுடைய சிறிய அந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, குழந்தைக்கு சிறிய தாய்,
அந்த குழந்தையினுடைய தாயினுடைய தங்கச்சி அவங்களுடைய முறை வரக்கூடிய அந்த சஹாபிட்ட என்ன செய்வாங்க, அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. நீங்க வளர்க்கறதுக்கு தகுதியான ஆளு, ஏன்னா உங்க மனைவியும் இந்த குழந்தையினுடைய அன்னையும் உடன்பிறப்புகள் அப்படிங்கிறதுனால நீங்க எடுத்து வளர்க்கறதுக்கு ரொம்ப தகுதியானவர்னு சொல்லி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிங்கிறத நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி இருந்தவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாத்திட்டாங்கன்னு சொன்னா, ஒரு பெண் பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கும் அளவிற்கு கூட தகுதியானவர்களாக சஹாபாக்கள் மாறிவிட்டாங்க. ஆனா இந்த காலம் எப்படி இருக்கு? நாம என்ன பேசும் போதெல்லாம் எப்படி சொல்றோம், ஐயாமி ஜாஹிலியா காலம், அறிவில்லாத காலம் அப்படின்னு சொல்லி எந்த காலத்தை சொல்கிறோமோ அந்த காலத்தினுடைய மக்கள்கிட்ட இருந்த அந்த குணாதிசயங்கள் தான் இந்த காலத்தில் நம்மகிட்டையும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, வலாத்தியரத்த பறவையினுடைய கெட்ட சகனம் என்பது கிடையாது, அதிலும் குறிப்பாக வலா ஹம்மத அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாமுன்னு சொன்னா பூம், அதாவது ஆந்தையினுடைய அலறுதல் அப்படிங்கிறதுல எந்த விதமான கெட்ட சகனமும் இல்லை அப்படின்னு ஆரம்ப காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருக்கிறான். இது சொல்லி 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஆரம்ப காலத்திலயும் அந்த விஷயம் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் ஆந்தை கத்தனா அது கெட்ட சகனமாக எல்லோரும் பார்த்தார்கள். நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போது கூட தெருவில் ஏதாவது போஸ்ட் மரத்துல நின்று சில நேரம் கத்தும் ஆந்தை. இன்னைக்கு யாரோ ஒரு பெருசு மௌத்தா போகுதுன்னு பசங்களுக்குள்ள பேசிக்கிடுவோம்னு சொன்னா அந்த அளவுக்கு உண்டான அந்த ஆரம்ப காலத்தினுடைய அதே ஐதீகம் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது யதார்த்தமா இல்லையாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. ஆனா நம்ம பேசும்போது எப்படி சொல்லுவோம், அவங்கள அறியாமை காலத்து மனிதர்கள்னு சொல்லுவோம். சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க அரபியர்கள். அவங்ககிட்ட இந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்கிறதுனாலயே எந்த அரசனும் இவர்களை ஆட்சி செய்வதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. இந்த அரபியர்கள் வந்து என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்றதையும் ஒவ்வொரு அரசனும் இழுக்காக நினைத்தான், கேவலமாக நினைத்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட சண்டை போட்டுக்கிடுவான். இது ஆரம்ப ஐயாமி ஜாஹிலியாவுடைய காலம் நாம பார்க்கிறோம். ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்கு, ஏதாவது ஒரு யதார்த்தமாக ஒரு சண்டை வந்துட்டாலும் அல்லது ஒரு தவறான புரிதலின் மூலம் ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சுனால காலத்துக்கும் நீ அப்படி கேட்டவன் தானே, நீ அப்படி சொன்னவன் தானே அப்படின்னு அதை நாம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், மண்டக்குள்ள ஏற்றி வச்சுக்கிட்டே நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே. மனுஷன் தான் ஏதாவது ஒண்ணு அப்படி இப்படி வரத்தான் செய்யும், மனுஷன் தானே. நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, 3 நாளைக்கு மேல உங்களுக்குள்ள சண்டை போட்டு நீங்க பேசாம இருக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த 3 நாள் வரைக்கும் இருந்துக்கிடலாம் மனிதன் அப்படின்னு சொன்னா அப்படி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறத நமக்கு அந்த ஹதீஸ் உள்கருத்தை நமக்கு சொல்லி தரும் கண்ணியத்திற்குரியவர்களே. சின்ன சின்ன விஷயங்கள்ல பிணக்குகள் ஏற்படத்தான் செய்யணும். அப்படி ஏற்படுற பிணக்குகளை எல்லாம் நீக்கி கொண்டு எவர் ஒருவர் முந்தி கொண்டு சலாம் சொல்லி கொண்டு சேர்ந்து கொள்கிறாரோ அவர் தான் தீனுல் இஸ்லாத்துல இருக்கிறார்னு அர்த்தம். அப்படி இல்லாம நாம இந்த காலத்திலே அப்படி பிணக்குகளோடு இருந்தோம்னு சொன்னா ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த தீனுல் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிற நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறத நாம விளங்கிக் கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்கள். அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானா. இதே மாதிரி ஆரம்ப காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சான், ஏதாவது ஒரு பயணத்துக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பயணத்துக்கு போகும்போது அந்த பயணம் இடையில ஏதோ ஒரு காரணத்தினால முடியாம போயிருச்சுனாலோ அல்லது ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுருச்சு, அவர் பயணத்தை மேற்கொள்ள முடியல, அவர் திரும்ப வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ வீட்டுக்கு வந்து அவர் வாசல் வழியா உள்ள வரமாட்டாராம். பிற வாசல்னு சொல்லுவோம் இல்லையா, பின்ன வாசல், அது வழியா தான் உள்ள வருவாங்களாம். பின்ன வாசல் இல்லாத வீட்டுக்காரங்க வீட்டுல எங்கிட்டாவது ஒரு தொலை போட்டு அல்லது மேல கூரையில ஒரு தொலை போட்டு அப்படி கூடிதான் உள்ள வருவாங்களாம். அந்த அளவிற்கு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு எண்ணம் அவர்களிடத்துல இருந்தது. போன பயணம் சரியாக அமையவில்லை அப்படின்னு சொன்னா, போன பயணம் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப வரும்போது வாசல் வழியா வரமாட்டாங்க, இது மாதிரிதான் வீட்டுக்குள்ள வருவாங்க. அல்லாஹ் அதை கண்டித்து வசனம் இறக்கினான், வலைசல் பிர்ரு பி அன் தஅத்துல் புயூத மின் துஹூரிஹா. பின்ன வாசல் வழியா நீங்க உள்ள வர்றதுனால எது நல்லது நடந்துருன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிடாதீங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் வலைசல் பிர்ரு, நல்ல விஷயம் என்பது இல்லை. எது? அன்தஅத்துல் புயூத மின் துஹூரிஹா, பின்னாடி வாசல் வழியாவோ அல்லது வீட்டினுடைய மேல்கூரையை பிரிச்சுக்கிட்டு உள்ள வர்றதுனாலயோ எந்த விதமான நலவு நடந்துருன்னு நினைக்காதீங்க, இது நல்ல விஷயம் கிடையாது. வலாகின்னல் பிர்ர மனித்தக்வா, நல்லது எது அப்படின்னு சொன்னா இறைவனுடைய பயத்தோடு இருப்பதுதான் நலவு. வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா, அதனால நீங்க சாதாரணமா உங்க வீட்டினுடைய வாசல் வழியாவே உள்ள வாங்க, பிற வாசல் வழியா வரணும் அல்லது மேலக்கூரையை பிரிச்சுக்கிட்டு வரணும்னு சொல்லி நினைக்காதீங்கிற அந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலத்துல உண்டான அந்த விஷயத்த அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில வந்துடக்கூடாதுன்னு அதை என்ன செய்யறான்,
எடுத்து விடுறான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் அருமையாக சொல்லி தருவாங்க. அன்சாரி தோழர்கள்ல, அன்சாரிகள் சொன்னாலே மதினால இருக்கிறவங்கன்னு தெரியும். மதினால இருந்து மக்காவுக்குன்னு சொல்லி ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜினுடைய காரியங்களை எல்லாம் முடித்து விட்டு திரும்பும் பொழுது மதினாவுடைய வாசிகளுடைய ஆரம்ப காலத்தினுடைய மைண்ட் செட்டு இன்னொன்னையும் நம்ம விளங்கிக்கிடணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பத்துல ஹஜ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஆரம்ப காலத்தினுடைய முறை பிரகாரம் ஹஜ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம விளங்கிக்கிடணும். ட்ரெஸ் இல்லாம ஹஜ் செய்வாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்னா, என்னுடைய இந்த தேவை பூர்த்தி ஆயிருச்சுன்னு சொன்னா, நான் ஆடை இல்லாமல் நான் கஅபத்துல் தவாப் செய்வேன்னு ஆரம்ப காலத்துல என்ன செய்வாங்க, இது மாதிரிலாம் நியத்து வச்சிருப்பாங்க. அப்ப ஆரம்ப காலம் முதலேயே ஹஜ் உம்ரா அப்படிங்கிற அந்த பழக்கங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுல சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத யதார்த்தமான உண்மைங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து போன சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, உம்ரா ஹஜ் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வாங்க, எல்லாரும் இந்த ஆரம்ப காலத்தின் ஐதீபுரா பின்னாடி வாசல் வழியே வீட்டுக்குள்ள போறாங்க. ஹஜ் முடிச்சுட்டு போனாலும் பின்னாடி வாசல் வழியே போகணுங்கிறது அவர்கள் ஊரினுடைய வழக்கமா. ஆனா இதெல்லாம் கேட்காம ஒரே ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, முன் வாசல் வழியாகவே வீட்டினுடைய முதல் வாசல் வழியாகவே வீட்டுக்குள்ள போகும்போது அந்த தோழரை எல்லோரும் கடிந்து கொண்டார்கள். அவரை பத்தி எல்லாரும் ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிற ஒரு சூழல்ல அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான்னு சொல்லி 2 விதமான காரணங்கள் இந்த வசனம் இறங்கியதற்கு உண்டான காரணங்களாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு எழுதி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சஹாபி நேர் வாசல் வழியா முன் வாசல் வழியா உள்ள வந்தது தப்புன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மையான தக்வா அப்படிங்கறத அந்த சஹாபியை வலுப்படுத்தும் முகமாக அல்லாஹ் தஆலா இறக்கின வசனம் தான் வலைசல் பிர்ரு பி அன் தஅதுல் புயூத மின் துஹூரிஹா வலக்கின்னல் பிர்ர மன் இத்தகா வஅதுல் புயூத மின் அப்வாபிஹா. உங்களுடைய முன் வாசல் வழியாகவே நீங்க உள்ள வாங்க, அதுதான் நல்லது, அதுதான் தக்வா அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி கொடுத்த இந்த வசனத்தினுடைய சூழல்களை நம்ம பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல சஹாபாக்களோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, 2 நபர்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் ஆகிரத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆகிரத்துல உண்டான ஒரு செயலை நான் பார்க்கும் பொழுது ஒரு சில நபிமார்களை நான் பார்த்தேன். அந்த நபிமார்கள் அவங்களுக்கு பின்னாடி நபி போவாங்க, அவங்களுக்கு பின்னாடி 2 பேர் போனாங்க. ஒரு சில நபிமார்கள் போவாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு நபர் இருப்பார். ஒரு சில நபி தனியா போவாங்க. அவர் வாழும் காலத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ளல, சிங்கிள் அந்த நபி மட்டும் போவாங்க. இது மாதிரிலாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்படி இருக்கும்போது மேகம் கருத்து இருப்பதை போன்று ஒரு கருங்கொண்ட கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் வர்றதா பார்த்தேன். ஒருவேளை இது நம்ம கூட்டமா இருக்குமோன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லிட்டு இருக்கும் போதே சொல்லுவாங்க. இல்ல, அவங்க யாருன்னு சொன்னா என்ன அழைச்சிட்டு போனவங்க விளக்கம் சொன்னாங்க. அந்த கூட்டம் வந்து மூசா நபியினுடைய கவுமுகள். அவங்க எல்லாம் மூசா நபியினுடைய கவுமே கரும் மேகம் போன்று பெரிய கூட்டமாக இருப்பாங்கன்னா, இப்ப நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கூட்டம் எவ்வளவு இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை அப்படியே சொல்லிக்கிட்டு வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வானத்துல பெரும் கரும் மேகத்தை கொண்ட அதான் 4 புறங்களில் இருந்து உண்டான பெரிய கூட்டத்தை நான் பார்த்தேன். அது எனக்கு சொல்லப்பட்டது, இதுதான் உங்களுடைய சமூகத்தினர்கள், உங்களுடைய கௌமுகள், இவங்க தான் நபியே அப்படின்னு சொல்லப்பட்ட போது நான் அந்த சமூகத்தினர்களை பார்த்து சந்தோஷம் அடைந்து கொண்டு இருக்கும் பொழுது எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர்கள் அப்படியே மொத்தமாக சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கே இல்லாம அல்லாஹ் தஆலா அவங்களை கொண்டு போவான் அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த சபையில பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ எச்சித்து போவா அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக சீதைக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த 70,000 பேர்கள் யாராக இருக்கும்? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன், 70, 7 இந்த டிஜிட்ல ஹதீஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் கணக்கில் அடங்காதது அப்படிங்கிற எண்ணிக்கையை நம்ம விளங்கிக்கிடுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அப்ப 70, 1000 அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா, கணக்கில் அடங்காமல் ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போக சொல்லுவான் அப்படிங்கறத அந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்கி கொள்ள முடியும். சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு போன உடனே யாரா இருக்கும் அந்த 70,000 பேரு அப்படின்னு அவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கொண்டு இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல இருந்து வரும்போதே கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க. கவனித்துக் கொண்டே வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கால அவங்க சொன்னாங்க, ஹும் அல்லதீன, அவர்கள் யாரு தெரியுமா, லா யத்தயரூன, பறவைகள் கத்துறதன் மூலமாக துர்ச்சகனம் ஏற்படும்னு நினைக்காதவங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. இப்படி நம்ம ஆரம்பத்துல இந்த ஆந்த கத்துச்சுன்னு சொன்னா மூத்து ஒழுக போகுது அப்படிங்கிற எண்ணம், இப்ப கூட நம்ம காக்கா கத்துச்சுன்னு சொன்னா வீட்டுல யாரோ வரப்போறாங்க
அதுக்காண்டி காக்கா கத்தினால வீடு பூட்டி போட்டு போறவங்க எல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து நம்மளால சமைக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த காலத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆரம்ப காலத்திலயாவது அப்படி யோசிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா ஆரம்ப காலத்துல ரொம்ப நல்ல சீதைகள்லாம் இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். சத்திரம் கட்டி போட்டுருவாங்களாம் ஊர்கள்ல. வழிபோக்கர்கள் பயணிகள் தங்கிட்டு போறதுக்கு உண்டான சத்திரம் இருக்கும். வீடுகள்ல கூட வாசல்கள்ல திண்ணை வைத்து கெட்டு பழக்கங்கள்லாம் உண்டு. திண்ணை இருக்கும். வழிபோக்கர்கள் வந்து தங்கி இருப்பாங்க. யாராவது நம்ம வீட்டு திண்ணையில அன்னைக்கு நைட்டு தங்கியிருந்தாங்கன்னா இரவு உணவு வேணுமான்னு அந்த வீட்டுக்காரங்க கேட்கறது வழமையாக இருந்ததுங்கிறதுல நம்ம சரித்திரங்களை புரட்டி பார்க்கும்போது நம்ம தமிழகத்துல கூட அது போன்று இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபும் அதை சொல்லித்தரும். யாராவது பயணிகள் போறவங்க தங்குறதுக்கு உண்டான இடங்கள்ல தங்கியிருந்தா அந்த ஊருக்காரங்க போய் மொத்தமா கேட்கணும், உணவு வேணுமான்னு கேட்கணுங்கிறத குர்ஆன் ஷரீஃப் சொல்லித்தரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹுதர் நபி அலைஹிஸ்ஸலாம் போய் தங்கின ஒரு ஊர்ல அவங்க அந்த ஊருக்காரங்க சாப்பாடு தரலங்கிற விஷயத்த குர்ஆன் ஷரீஃப் பதிவு செய்திருக்கிறது. இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அந்த விஷயம் பதியப்பட்டதுதான் குர்ஆன்ல. அந்த ஊருக்காரங்க எல்லாம் வந்து நபிட்ட என்ன செஞ்சான், நாங்க பொண்ணு பொருளை எல்லாம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுத்தார்கள். உணவு கொடுக்க மறுத்தார்கள் இருக்கிற விஷயத்துல அத்த ஒரு 2 புள்ளியை மேல தூக்கி போட்டா போதும், கொடுத்தார்கள்னு வந்துடும். நபியை கொடுத்தாங்கன்னு ஒரு வார்த்தையை மட்டும் மாத்தி எழுதுங்க அந்த குர்ஆன்லன்னு சொல்லி அந்த ஊர்க்காரம்பரம் வந்து நின்னதாகலாம் நம்ம நம்ம சட்டங்கள்ல நாம வரலாறுகள்ல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நம்ம அந்த உணவு கொடுக்கிறது அந்த காலத்திலேயாவது நல்ல விதத்துல உணவு கொடுத்தவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு நாம எப்படி உணவு கொடுக்கிறோம்? வீட்டுக்கு விருந்தாளி காக்கா கத்தினால அன்னைக்கு 3 நாள் நம்ம கிட்ட என்ன செஞ்சிடறோம், கிளம்பிடுறோம். இது மாதிரி உண்டான சூழல்கள் தான் இந்த காலத்திலும் இருக்கு. ஆனா நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அந்த காலத்துல வாழ்ந்தவங்க தான் அறிவில்லாதவர்கள். ஐயாமை ஜாஹிலியா, அதாவது அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள் செய்த அந்த பழக்கங்கள் தான் இன்றும் நம்மை தொத்தி கொண்டு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 70,000 பெருங்கொண்ட கூட்டம் கேள்வி கணக்கே இல்லாம போவாங்க பாருங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னா 4 விதமான தன்மைகள் அவர்களிடத்துல இருக்கும். அதுல முதலாவது தன்மை, பறவையை வைத்து துர்ச்சகனம் பார்க்காதவர்கள் அப்படிங்கிறத முதலாவது விஷயமாக சொல்றாங்க. அடுத்து வலா யஸ்தர்கூன, ஜோசியம் பார்க்கிறது அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படுது. ஜோசியம் பார்க்காதவங்க அப்படின்னு அர்த்தம். பின்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி சோதனைகளா வந்துகிட்டே இருக்கு. இது எதனால அப்படின்னு சொல்லி இப்ப லேட்டஸ்டா கம்ப்யூட்டர் ஜோசியம் கூட சொல்றான். கம்ப்யூட்டர் காதுல போய் மாட்டினோடனே அது எடுத்தோடனே எப்படி ஆரம்பிக்கும்? நீங்க இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க, நீங்க இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. யாருதான் பிரச்சனை இல்லாம இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். அது எடுத்து ஆரம்பிக்கும் போதே அப்படித்தான் ஆரம்பிக்கும். ஆனால் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு அப்படின்னு சொன்னா அது ஜன்னத்தினுடைய சொர்க்கத்தின் வாழ்வு மட்டும்தான். இந்த துனியாங்கிறனால பிரச்சனையோட தான் இருக்கும். பிரச்சனை அதாவது கோடி கோடியாக கொட்டி இருக்கக்கூடிய மனிதனுக்கும் கூட அல்லாஹ் அவனுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தாப்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சிருக்கத்தான் செய்வான். அதனால பிரச்சனை இல்லாத மனிதன் துனியால இருப்பான்னு சொல்லி யாரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அது ஜன்னத்தில் அந்த வாழ்வு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபூலாக்கி தருவானா, நசீபாக்கி தருவானா. அந்த 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது பாருங்க. அந்த 70,000 நபர்களில் அல்லாஹ் தஆலா அந்த பெருங்கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூலாக்கி தருவானா. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா யக்தஊன, அதாவது சில விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தினுடைய பழக்கங்கள் எப்படின்னு சொன்னா, சூடு போடுற பழக்கம் இருந்துச்சான். மிருகங்கள் தாங்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு சூடு போடுறது, அல்லது இன்ன விஷயம் சொன்னா இந்த விஷயத்துக்காக வேண்டி நம்ம உடம்புலயே சூடு போட்டுக்கிறதுன்னு சொல்லி சூடு போடும் பழக்கம் இருந்தது. அல்லது பிள்ளைகளை கண்டிப்பதற்காக வேண்டி சூடு போடுற பழக்கம் அது கூட ஆரம்ப காலங்களை நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி சூடு போடாதவர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது சூடு போடும் பழக்கம் இல்லாதவர்கள். இந்த 3 பழக்கம் சொல்லிட்டோமா? ஒண்ணு, பறவையை கொண்டு துர்ச்சகனம் பார்க்காதவர்கள், ஜோசியம் பார்க்காதவர்கள் 2வது, 3வது சூடு போட்டு கொள்ளாதவர்கள். இந்த விதமான நபர்கள் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலுன், எந்த சூழ்நிலை வந்தாலும் ரப்பு எழுதுனது மட்டும்தான் நம்மளை வந்து சேருங்கிற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்கள் இந்த 4வது கூட்டத்தினர். இந்த 4 பழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் அந்த பெருங்கொண்ட கூட்டத்தை சார்ந்தவர்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கேள்வி கணக்கே இல்லாம ஜன்னத்துக்குள்ள கொண்டு போறான் அப்படிங்கிற செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கும் போது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு தோழர் எந்திரிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அந்த கூட்டத்துல இருக்கிறேன். அந்த சஹாபியினுடைய பெயர் உக்காஷா என்பதாக ஹதீஸ்களில் நாம் காண்கிறோம். அந்த சஹாபி எழுந்து கேட்கும் போது, ஆம் நீரும் அந்த கூட்டத்துல உள்ளவர் தான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இன்னொரு சஹாபி எந்திப்பாங்க. யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சா தானே அடுத்து நம்ம என்ன செய்வோம், டக்கு டக்குன்னு எந்திப்போம். யாராவது ஒருத்தவங்க அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தி சலாம் சொல்லுதல் அப்படிங்கக்கூடிய அந்த பழக்கத்தை சொல்றாங்க. அப்ப
அந்த உக்காஷா அப்படிங்கக்கூடிய அந்த சஹாபி அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதுல அந்த 70,000 கூட்டத்தில் உள்ளவர்கள் தான், அல்லாஹ் தஆலா உங்களை அதுல சேர்த்துட்டான். ரெண்டாவது ஒரு சஹாபி எந்திக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வாசல் மூடப்பட்டு விட்டது, அது அவ்வளவுதான் அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நல்ல விஷயங்கள் நம்ம மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு சின்ன விஷயத்துல இருந்து பறவ கத்துறதுல இருந்து கூட நமக்கு எல்லாத்திற்கும் வழிகாட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நாம் எதையுமே சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. நம்ம எனக்கு இது தெரியாது அப்படின்னு நம்ம எதையும் சொல்லிட்டு அல்லாட்டு நாளைக்கு போயிட முடியாதுங்கிறத ஞாபகத்துல வைக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். அந்த வழிகாட்டுதல்களோடு சரியாக நடக்கக்கூடிய பாக்கியமான முஸ்லிம்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. கேள்வி கணக்கின்றி சூனம் செல்லக்கூடிய பாக்கியமான முஸ்லிம்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.